இங்கே பாருங்க, சாப்பாடு வச்சு கொடுத்துருக்கேன், தண்ணி வச்சு கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்க, குதிச்சு மாறி மாறி மாமனும் மருமக்களும் அண்ணனும் தங்கச்சியும் எல்லாம் சேர்ந்து மிதித்து போட்டு எல்லாம் எப்படி சிந்தி போட்டிருக்காங்க பாருங்க. இதே தான் அநியாயம் இவங்களுக்கு. குதிக்கிது சாப்பிடச்சில. அவள் அதான் பார்க்கா, என்ன இவங்க வந்து இப்படி குதித்து நாஸ்தி பண்ணிட்டாங்க அப்படி பார்த்துட்டே இருக்கா. இவளுக்கு வேறு பயம், உடனே நம்மளை அடிச்சிருவாளோ அப்படின்னு. இந்த பையனை பாருங்கள், பூரா ஊரில் சண்டை இழுப்பான், ஒரு பூனே சாலில் வர விட மாட்டான். சாப்பிடு, நீயும் அவனும் தானே குதிச்சது, நல்ல கீழே கிடைக்கியதே சாப்பிடு. தண்ணி தாங்க எடுத்துட்டு உடனே வீளுக்கு எங்க பொறுக்கி பொறுக்கி தின்னுட்டு இருக்க, பாடாங்க. அதான் கீழே சிந்தி போட்டு விளையாடணும். சாப்பிட என்ன விளையாட்டு? சாப்பிடும்போது என்னடி விளையாட்டு உங்களுக்கு? மூடி எல்லாம் காத்துல பரத்தி போட்டு சாப்பாடுலோடி குதிச்சு அப்படியே சிந்தணும். இனி நாங்கள் ஒன்று ஒன்றா பொறுக்கிட்டு இருக்கணும். என்ன இருந்தாலும் சாப்பாடு இல்லையா? ஓரமாக சாப்பிடு உட்காந்து. சிண்டு பிளேட் எடுத்துட்டு வா. பிளேட் நம்ம தான் எடுக்கணும். இனி இவங்களுக்கு ஒரு பருக்க இல்லை, எல்லாம் சிந்தி போட்டாச்சு. இந்தாடி பாருங்க, சிந்தி போட்டு எப்படி தரையில் போட்டு சாப்பிட்டுருக்காங்க. இன்னொன்று என்னன்னாக்கி, அவங்களுக்கு தரையில் சாப்பிட்றது தான் இவங்களுக்கு பிடிக்கும். நம்ம பிளேட்டில் போட்டாலும் இது பண்ணிவிட்டு தரையில் கிடைக்கியதை பொறுக்கி திம்பாங்க. ஒன்று தரையில் கிடங்குன்னா உடனே அதை பொறுக்கி திங்கியது. சாப்பிடுங்க. சேட்டை உங்கள் சேட்டை தான் பயங்கரமாக இருக்குது வீட்டில். வேலை ஒன்றும் ஆகலை எனக்கு. உங்கள் சேட்டையை பார்க்குறது தான் நேரம். சிண்டு வயிற்றாளி டுட்டுவை பாருங்க. சாப்பிடணும், குதிக்கணும், விளையாடணும், மோளணும், தூங்கணும். இந்த பையன் இருக்கானே, மோளி பையனாக்கும். ஏன் மோளி, ஐயோ கர்த்தாவே, ரொம்ப கியூட்டிவை. ஃபுல் டார்க் கிரே, கால் மட்டும் 4 காலும் சாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். டுட்டு, சிண்டு